பிப்ரவரி 11. ஸோ இந்த பிப்ரவரி 11 பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் டே. ஸோ நீங்கள் விரும்பக்கூடிய பையனுக்கோ பொண்ணுக்கோ உங்கள் ஹஸ்பண்டுக்கோ இல்லை உங்கள் ஒய்ஃபுக்கோ நீங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணுறீங்க, நான் கடைசி வரைக்கும் உன் கூட வாழ்வேன், உன்னை கண்கலங்காமல் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து உங்கள் பார்ட்னர் கிட்ட வந்து உங்கள் லவர் கிட்ட வந்து நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுறீங்க. அந்த ப்ராமிஸ் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் வந்து இந்த ப்ராமிஸ் டே இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை வந்து சாட்டிஸ்ஃபைடு ஸ்டேயிங் சிங்கிள் டேங்கிறாங்க. சிங்கிள்ஸ்க்காக ஒரு நாளாகவும் வந்து இந்த பிப்ரவரி 11 இருக்குது. நான் சிங்கிளாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் வந்து இந்த சிங்கிள் டே இருக்குது. இந்த அன்னைக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து இந்த கமிட்டடாக இருக்கணும், லவ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்படுவோம். ஆனால் சிங்கிளாக இருக்கிறதோட பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்லலாம். உங்களை நீங்கள் லவ் பண்ணலாம், உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிங்கிளோட அட்வான்டேஜஸ் சொல்லக்கூடிய ஒரு நாளாக வந்து இந்த பிப்ரவரி 11 இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா மேக் ஏ நியூ ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படிங்கிறாங்க. ஸோ புதுசாக ஒரு மனுஷங்கிட்ட நீங்கள் பேசி பழகி அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த பிப்ரவரி 11 இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.